ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, அருமையான மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கேரட் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு தண்ணி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு வாணலி வச்சுருங்க. வாணலி வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சேர்த்துன பிறகு சூடு ஏறட்டும். 1 டீஸ்பூன் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் கலந்தது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் துருவுனது, ஒரு துண்டு இஞ்சி, அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 வரமிளகாய் 1-2 உடச்சி சேர்த்திக்கோங்க. இது கூடவே தண்ணி 1 கப்பு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருந்தேன், அதுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ கொதி வர ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கோங்க. 3/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வந்த உடனே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு சேர்த்திக்கலாம். இப்போ நான் 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா திக்னஸ் ஆகி வரும். அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்கையும் அது கூடவே சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்து செய்யலாம். நான் வேக வைக்கலைங்க, இப்படி தாங்க எடுத்திருக்கேன். பச்சையாகவே துருளை எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுன பதம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட், அந்த துருவி வச்சுருக்க கேரட், கொத்தமல்லி தழை, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கைகளாலே சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஈஸியாக டக்குன்னு குயிக்காக நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிடலாம் கொழுக்கட்டை. ரொம்ப நேரம்லாம் டைமெல்லாம் எடுக்காதுங்க. உங்களுக்கு வேணுன்ற வடிவத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், பிடி கொழுக்கட்டையாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை சிலிண்டர் ஷேப்பில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், பால் ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு நான் இடியாப்ப பிளேட் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி தட்டிலே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் ஒவ்வொன்றா பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். எனக்கு கரெக்டாக சரியாக 3 பிளேட்டுக்கு வந்தது. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல ஒரு பிளேட்டு, 2 பிளேட்டு வந்த மாதிரி இருந்தது. கீழே வைக்க முடியலைங்க. ரவுண்டாக இருந்தால், கொஞ்சம் உருண்டை சின்னதாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க. குயிக்காக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ அந்த ஸ்டாண்டோடு அப்படியே உள்ளே வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். குயிக்காக வெந்துடுங்க. பாருங்கள், சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ அதை அப்படியே மெதுவாக எடுத்துடலாங்க. இப்போ இது உடனே எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஆறின பிறகு உடனே எடுங்க. உடனே எடுத்திங்கன்னா கொஞ்சம் சூடாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை ரெடிங்க. அவ்வளோதாங்க. பிளேட்டிங்கில் சர்வ் பண்ணிட்டேன். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.